வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். முக்கியமான நியூஸஸ் பார்க்க போறோம். எல்லாமே கோல்ட பத்தின நியூஸ் தான். ஸோ கோல்டுல இந்த சாவரன் கோல்டு பாண்டுக்கு அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்றது கிடைக்காது அப்படின்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்ல இருந்தது. பட்ஜெட்ல அவங்க சொல்லல. ஆனா பட்ஜெட்ல அனெக்ஷன் அந்த பேஜஸ்ல இருந்தது. பட்ஜெட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த பேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சில முக்கிய நிபந்தனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது, எதுக்கெல்லாம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மச் மோர் ஈஸியர். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு வேணும், டாக்ஸ் எக்ஸம்ஷன் நீங்க வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நீங்க ஒரு ஒரிஜினல் சப்ஸ்கிரைபரா இருந்திருக்கணும். ஆர்பிஐ அவங்களுடைய ஒரிஜினல் இஷ்யூவை கொண்டு வரும்பொழுது நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த பாண்டுங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி அலாட் ஆயிருந்து நீங்க இன்னும் வச்சுக்கிட்டே கையில வச்சிருக்கீங்க, மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த 8 வருஷமும் நீங்க வச்சிருக்கீங்க, செகண்டரி மார்க்கெட்ல எதுவும் விற்காம நீங்களே வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம நீங்களே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க அந்த பாண்டை வாங்கினதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வரைக்கும் கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ணணும். ஏன் அதை தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து லாக் இன் பீரியட், இன்னொன்னு வந்து மெச்சூரிட்டி பீரியட். மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 8 வருஷம், லாக் இன் பீரியட் அப்படிங்கிறது 5 வருஷம். சோ இன்னைக்கு நான் வந்து அந்த சாவரின் கோல்டு பாண்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னா லாக் இன் பீரியட்ங்கிறது 5 வருஷம். இன்னையில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை வந்து செகண்டரி மார்க்கெட்ல விற்க முடியும். வேறஸ் மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 8 வருஷம் நானே கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிட்டு அதை விற்கிறது. சோ ப்ரீமெச்சூர் ரிடெம்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ ப்ரீமெச்சூர் ரிடெம்ஷன் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 5 ஆண்டுகள் லாக் இன் பீரியட் முடிஞ்சு நீங்க உங்களுடைய பாண்டை செகண்டரி மார்க்கெட்ல வித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. உங்ககிட்ட யாராவது அதை செகண்டரி மார்க்கெட்ல வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க அந்த 3 இயர்ஸ் கழிச்சு அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது வித்தாலும் அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன 12.5% கட்டி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஜிபிக்கான சீரியஸ், அதாவது இந்த எஸ்ஜிபி அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து சீரியஸ் பை சீரியஸா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து நியூ சீரியஸ், ஓல்டு சீரியஸ்னு இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா சீரியஸ்க்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டா எஸ். நியூ சீரியஸ் அண்ட் ஓல்டு சீரியஸ் பாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ரப்போசல் அப்படிங்கிறது பொருந்தும். இது புது விஷயமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது பட்ஜெட் சம்பந்தமா இன்கம் டாக்ஸ்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்ல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப பட்ஜெட்ல இருக்கு, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. வேறஸ் இந்த கன்ஃபியூஷனுக்கான கிளாரிபிகேஷன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுதான். எப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 6/12/2022 2022வது வருஷம் 12வது மாசம் 6ஆம் தேதியே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஆபீஸ் மெமராண்டம் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆபீஸ் மெமராண்டம்ல தெளிவா செகண்டரி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்ட்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, வரி சலுகை கிடையாது அப்படிங்கறத அப்பவே அவங்க மெமராண்டம் லெவல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை வந்து பட்ஜெட்ல பேப்பர்ஸ்ல அதை அனௌன்ஸ் பண்ணி இதை ரொம்ப அபிஷியலா மாத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தரப்பா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விளக்கம். சோ உங்ககிட்ட சாவரின் கோல்டு பாண்ட் இருந்தா அதை என்ன பண்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, மக்கள் பேச்சுல இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பத்தி என்ன பண்ணணும், வாங்கி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. அடுத்தது, வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கோல்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப துபாய் எல்லாம் போனாங்கன்னா கோல்டு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி துபாய் எல்லாம் போயிட்டு வரும்போது எவ்வளவு நகை வாங்கிட்டு வரலாம், எவ்வளவு கிராம் வாங்கிட்டு வரலாம், இல்ல எவ்வளவு மதிப்பு வாங்கிட்டு வரலாம், மதிப்புள்ள நகையை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற சந்தேகம் எப்பயுமே எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு நான் துபாய் போறேன் அப்படின்னா உடனே எல்லாரும் இன்னைக்கு செக் பண்ணக்கூடிய விஷயம், எவ்வளவு கோல்டு வாங்கிட்டு வர முடியும், எவ்வளவு கோல்டு இங்க இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அலௌட் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த லிமிட்டை கன்ஃபார்மா எல்லாரும் செக் பண்ணுவோம். சோ அந்த லிமிட்லயும் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நியூ பேகேஜ் ரூல்ஸ் 2026 அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறது என்ன, இந்த பட்ஜெட் 2026ல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஜுவல்லரிக்கு இருந்த வேல்யூ கேப்பை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஜுவல்லரிக்கு இருந்த வேல்யூ கேப் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் இருந்த பழைய பேகேஜ் ரூல்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஜுவல்லரிக்கு வெயிட் பிளஸ் வேல்யூ லிமிட் ரெண்டு விஷயம் இருந்தது. அதாவது நீங்க அதிகபட்சம் 40 கிராம் வரைக்கும் கோல்டு வாங்கிட்டு வரலாம். அந்த 40 கிராமோட வேல்யூ 1 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஃபீமேலுக்கு 40 கிராம் 1 லட்சம், மேலுக்கு வந்து 20 கிராம்ஸ் 50,000. ஸோ ஒரு ஆண்
20 கிராம் அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டு வரலாம். ஆனா அதோட வேல்யூ அப்படிங்கிறது 50,000 தாண்டக்கூடாது. நீங்க எடுத்துட்டு வரும்போது அன்றைய மதிப்புல 50,000 தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் அப்படிங்கிறது இருந்தது. இது 2016ல கொண்டு வரப்பட்ட ரூல். ஆனா இப்ப என்ன 2026ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வேல்யூ லிமிட்ட ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் லிமிட்ட மட்டும் வச்சிருக்காங்க. வேல்யூ லிமிட்ங்கிறது அதோடைய மதிப்பு, வெயிட் லிமிட்ங்கிறது அதோடைய டோட்டல் வெயிட். அந்த 40 கிராம்ஸ் அண்ட் 20 கிராம்ஸ். இப்போ அந்த வேல்யூ லிமிட்ட ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் லிமிட்ட மட்டும் ரீடைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இத கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கோல்ட் ரேட் இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 40 கிராம் எடுத்துட்டு வரலாம். ஆனா அதோட மதிப்பு 1,00,000 தான் இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு அது ஆகாது. அதிகபட்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன் வாங்க முடியுமா? அதுவே கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ரூல் அப்படிங்கிறது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த ரூல்ல 2026ல ஒரு சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியும் குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல 1 வருஷத்துக்கு மேல ஸ்டே பண்ணிட்டு நீங்க திரும்பி இந்தியா வரும்பொழுது, நீங்க இந்த 40 கிராம் தங்கத்தையோ, இல்ல ஆண்களாக இருந்தால் 20 கிராம் தங்கத்தையோ எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது. அதோடைய மதிப்பு எவ்வளோங்கிறது, அது ஒரு ஃபேக்டரா இவங்க இனிமேல் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியால இருந்து நீங்க துபாய்க்கெல்லாம் டூர் போயிட்டுலாம் வரீங்க. அங்க வந்து கோல்ட் ரேட் கம்மியா இருக்குன்னு நீங்க கோல்டு வாங்கிட்டு இங்க இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கும் அது பொருந்தும். ஸோ ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பேசிக்கா நமக்கு ஒரு கேள்வி நேச்சுரலா வரும். என்ன அப்படின்னா, இந்த ரூல் அப்படிங்கிறது கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்க நோட்டிபிகேஷன்ல பியூர் கோல்டு ஜுவல்லரி அப்படின்ற வார்த்தையோ, இல்ல கோல்டு ஜுவல்லரின்ற வார்த்தையோ தனியா அவங்க பெருசா மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ரூல் இப்போதைக்கு நம்ம கிளாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ரூல் அப்படிங்கிறது கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம்னு எனி டைப் ஆஃப் மெட்டல் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 40 கிராம்ஸ் ஆஃப் ஜுவல்லரி அலவுட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஃப்ளைட்லயோ இல்ல ஷிப்லயோ போயிட்டு வரும்பொழுது தான், அதாவது கஸ்டம்ஸை தாண்டி வரக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் தான் இந்த ரூல்ஸ் அலவுட். ஸோ லேண்ட் பார்டர்ஸ் வழியா நீங்க கார்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு லேண்ட் பார்டரை கிராஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. வேறஸ் ஏர்போர்ட், சீபோர்ட் வழியா அரைவல்ஸ் மூலமா நீங்க வந்தா மட்டும்தான் இந்த கன்செஷன்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். கஸ்டம்ஸ் எல்லாம் நீங்க தாண்டி வர வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது தான் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். அப்படிங்கிறது தான் 2026ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ ஏற்கனவே அந்த கோல்டோட பிரைஸ்ல அங்கே ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கிராமுக்கு ஒரு 1000 ரூபாய் இங்கத்துக்கு அங்கத்துக்கு டிஃபரன்ஸ் 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் வந்து வித்தியாசமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இருக்காது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபீமேலா இருந்தா 40,000 ரூபாய் வரைக்கும் இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் பிரைஸ்ல டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஒரு 40,000 rupees மிச்சம் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.